ஏன் சார் விஜய் சேதுபதி சார் கடைசி வரைக்கும் நீங்க கேட்க வேண்டியவங்களை கேட்கவே மாட்டீங்கல்ல. உங்களுக்கு இப்போ ராயன் ராணவ் ஜெஃப்ரி நேத்திக்கு எப்படி ஒரு பவுல் மேட்டரை வச்சு 2.5 மணி நேரம் ஒரு எபிசோட ஓட்டுனீங்களோ, இன்னைக்கு ஒரு டாஸ்க்ல ராயன் பண்ண விஷயத்த வச்சு இன்னைக்கு ஒரு 2.5 மணி நேரம் எபிசோட ஓட்டிடுவீங்களே. அது எப்படி சார்? கூச்சம் நாச்சம் எதனா இருக்கா இல்லையா? நீங்க சோசியல் மீடியாவை பாக்குறீங்களா? அதாவது கமல் சாருக்காச்சும் 7 சீசன் பண்ணி 7வது சீசன் தான் சார் நெகட்டிவ் வந்துச்சு. நீங்க பண்ண முதல் சீசனே நக்கிட்டு போயிருச்சு. நம்ம சோசியல் மீடியாவை பார்க்குறோமா? கூட இருக்கிற டீம் சொல்றாங்களா? ஒருத்தராச்சும் உங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட் கொடுக்குறாங்களா? இது எதையுமே நீங்க பார்க்கறது கிடையாதா? பார்த்தீங்கனாலே நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டீங்க. ஆனா நான் கூட ஆரம்பத்தில் யார் கமல் சாருக்கு பதிலாக யாரை ஹோஸ்டாக போடலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி பேர் வரும்போதே நான் நல்ல சாய்ஸ் தான், விஜேஎஸ் நல்லா பண்ணுவார் அப்படின்னு கூட நான் கூட நினச்சேங்க. தப்பு கணக்கு போட்டேன் அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. நமக்கு ஒரு விஷயம் வரலைன்னா அதை செய்யக்கூடாது. எதுக்கு தேவையில்லாத ஒரு வீண் முயற்சி அதில் போய் இறங்கி உங்களுக்கு இருக்கிற பேரை கெடுத்து? ஏன் சார் ஏன்? அதுவும் ஒருத்தருக்கு தெரிஞ்சும் கூட நம்ம பண்றது பிடிக்கல அப்படின்றது தெரிஞ்சும் கூட நான் மாத்திக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு போறது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்ப மக்களை நீங்க எப்படி நீங்க மதிக்கிறீங்க? இப்ப நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய கதையை நீங்க கேட்டு சூஸ் பண்ணி ஓகே சொல்லி அதுக்கப்புறமா நீங்க நடிக்க போறீங்க. அதுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு ஷோல நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க அப்படின்னும் போது இது டைரக்டா யாரோட கனெக்ட் ஆன ஷோ? மக்களோட கனெக்ட் ஆன ஷோ. அந்த ஷோல நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க, அந்த ஹோஸ்டிங் மக்களுக்கு பிடிக்கல, மக்களுக்காக தான் பண்றீங்க, மக்களுக்கு பிடிக்கல, அதை சொல்றாங்க. எல்லா விதமான சோசியல் மீடியா தளத்திலுமே அதை பதிவு பண்றாங்க. இது எதையுமே நீங்க பார்க்காம இருக்க முடியாது. நிச்சயமா பார்த்திருப்பாரு. பார்த்தும் நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னா பார்க்குற மக்களாகிய நாங்கள் கேனையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று 2.5 மணி நேரம் எபிசோடு அப்பயும் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்பயும் உட்காந்து பார்த்து என்ன பேசிக்கிங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. உள்ள ஒரு பவுல் மேட்டரும் அதுக்கப்புறமா ஒரு டோஸ்ட் மேட்டரும் வச்சு ஃபுல் எபிசோட் போயிடுச்சு. நேற்றே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டோனில் அவர் பேசுகிறாரு. மஞ்சரி கிட்ட பேசுகிற டோன் அருண் கிட்ட கிடையாது. சாச்சனா கிட்ட நேற்று சாச்சனாவை இத்தனை நாளாக பேசாமல் நேற்று பேசிட்டீங்க, அதனால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஜாக்லின் கிட்ட இவர் பேசுகிற டோனும் சௌந்தர்யா கிட்ட இவர் பேசுகிற டோனும் தீபக் கிட்ட கிடையாது. இதுவே எனக்கு தெரிஞ்சு தீபக் அவர்களுடைய கேப்டன்சியில் அவர் தீபக்கா பேசினது மற்றவங்க பண்ணியிருந்தா இவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு ஜாக்லினோ இல்லை மஞ்சரி, இதே மஞ்சரியை போன வாரம் கேட்கும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கிறீங்கன்னா கேப்டனாக தானே நீங்கள் செயல்படணும், உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மஞ்சரியாக மாறுவீங்க, கேப்டனாக மாறுவீங்களான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி மஞ்சரியை கேள்வி கேட்டவர் தான் நம்ம விஜேஎஸ். ஆனால் தீபக் அது ஒரு காரணமாக சொல்லும்போது அதை பற்றி கேட்கவே இல்லை. இங்க இந்த ஒரு சீசன்ல மட்டும்தான் ஹோஸ்ட்டை ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றாங்க கண்டஸ்டன்ஸ். அதுக்கான காரணம் இவர் தான். ஸோ இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க. இந்த 2 ப்ரோமோவும் வேற வேற கான்டாக்ட்ஸ்ல இருக்கிற ப்ரோமோ. ஒன்றும் தனித்தனி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராயனுக்கான ரோஸ்ட், அடுத்து எலிமினேஷனுக்கான ஒரு ப்ராசஸ். இந்த முறை தான் இந்த பொண்ணை ஹாட் சீட்ல வேற உட்கார வச்சிருக்காங்க. நம்ம அதை பேசுவோம். முதல்ல ராயனுக்கும் ராணவுக்கும் நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை இந்த வார டாஸ்க்ல, அதை பத்தி ஒரு பேசுறாரு. வார இறுதியில் நடந்த மேட்டர் தான் அந்த டோஸ்ட் மேட்டர் தான் நேற்று முழுக்க போச்சு. ஆக்சுவலாக இவர் நேற்று எதை பேசியிருக்கணும்னா இந்த டாஸ்க்கை பற்றி தான் பேசியிருக்கணும். இந்த டாஸ்கில் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ராயனுடைய பொம்மையை ராணவ் போகக்கூடாதுன்னு பிடிக்கிறாரு. அதுக்கான காரணம் விஷால். ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ராயன் பொம்மையை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது இது கேம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஒரு பொம்மை போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறது ஒரு கேம். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு நமக்கு இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ராயனுக்கு என் பொம்மை ஏன் உள்ளே போக விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் தலைக்கு ஏறி போகும். ராணவ் வாண்டடாக பிடிச்சி எவ்வளோ சொல்லியும் விடாமல் இருக்கிறது இவருக்கு இன்னும் என்ன ஆயிருக்கு, ட்ரிகர் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ராணவ் சொல்கிற மாதிரி ராயன் சோக் பண்ணுற அளவுக்குலாம் பிடிக்கல. அவர் கழுத்தையும் பிடிக்கல, அவர் இந்த சைடு சேர்த்து பிடிச்சிருந்தாப்புல. ஸோ அப்படி பிடிக்கும்போது இப்படி பிடிச்சிருக்காரு. அது சோக் பண்ண அந்த அளவுக்கு சோக் ஆகாது, பண்ண முடியாது. ஆனால் இதை சோக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ராணவால் பெருசாக என்ன பண்ணப்படுது, பெருசாக அதை உருவாக்கப்படுது. எக்ஸாக்டாக அதான் நடந்துச்சான்னு கிடையாது.
இப்போ ராயன் வந்து ராணாவை பிடிச்சிட்டாரு, ராணா வந்து ஜெஃப்ரியை பிடிச்சி நசுக்கினாரு. இது வந்து கேட்குறாரு உள்ள இந்த வார டாஸ்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ ராணா வந்து ஜெஃப்ரியை பிடிச்சி அமுக்குறீங்க, அது வந்து தப்பு. அப்போ நீங்கள் மஞ்சரியை பிடிச்சி அமுக்குனது என்ன? சரி, இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணீங்க? அதெல்லாம் வந்து சாவடிச்சிருவேன். என்ன சார் நீங்கள் கேம் தானே சார் விளையாட போனீங்க, என்ன சார் இப்படிலாம் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வாஸ்தவமான ஒரு பேச்சு, கோவத்தில் அது வந்து நடந்துச்சு. இது மறுபடியும் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயனையும் ஜெஃப்ரியும் மட்டும்தான் இவர் பேசுகிறாரு. ராணவ ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்? ராணவுக்கு பொலிட்டிக்கலாக சப்போர்ட் இருக்குன்றதுனால கேட்கலையா? ஏன் ராணவ் ஜெஃப்ரியை பிடிச்சிங்க? ஏன் பொம்மையை பிடிச்சிங்க? ரூல்ஸ்க்கு மீறின ஒரு விஷயம் தானே. ஏன் பால் பிட்குள்ளே போனீங்க? ராயன் தள்ளி விட்டாரு ஏதோ, ஏன் ராணவ ஒரு வார்த்தை கேட்கல? ஸோ இவர் வெளியில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பாரபட்சம் பார்க்குறாரு. எனக்கு கிளியரா தோணுது. தீபக்குக்கு பாரபட்சம் பார்க்குறாரு, விஷாலுக்கு பாரபட்சம் பார்க்குறாரு, ராணவுக்கு பாரபட்சம் பார்க்குறாரு, அருணுக்கு பாரபட்சம் பார்க்குறாரு. நேத்திக்கு பாருங்க, அருணுடைய பர்த்டேக்கு சாக்லேட் அனுப்புறாருங்க. அதுக்கு முன்னாடி வரும் ராணுவ பர்த்டே, அதுக்கு எதனா வந்துச்சா? வரல. ஸோ இது வந்து இந்த ஷோ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று, இல்லை பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்று, மற்றவங்களுக்கு ஒன்றுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஜாக்லின் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்க வாய்ப்பு இல்லை. சௌந்தர்யா ஓகே ஓரளவுக்கு இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து அந்த அளவுக்கு கிடையாது. மஞ்சரி அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. முத்துக்குமரன் அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்களுக்குலாம் ரோஸ்ட் நடக்குது, மற்றவங்களுக்குலாம் அப்படியே வந்து உருவி விடுறாப்புல கையை. ஸோ இது போக போக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வெறுப்பை கொண்டு வருது. வீக்கெண்ட் எபிசோடு எதுக்கு வருது, எதுக்கு நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்ற லெவலுக்கு தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. நான் நினைக்கிற மாதிரியே முக்காவாசி பேர், அதாவது இப்போ 100 பேர் பிக் பாஸ் பார்க்குறாங்க அப்படின்னா 99 பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து தான். மேபி 1% வந்து அவருடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்க அதை வந்து சப்போர்ட் பண்ணலாம். மற்றபடி ஒரு ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரலாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்க மாட்டாப்புல. ஒரு பவுல் மேட்ரு, டோஸ்ட் மேட்ரு, இதெல்லாம் பெரிய விஷயமா பேசுகிறாப்புல. பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்க அடுத்து. இப்போ அருண் வந்து அவ்வளோ உத்தம மாதிரி பேசுகிறார் இல்லையா? ஸோ அருணுக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. தஷிகா மெயினாக இதில் தஷிகான்னு சொல்லணும். நீங்கள் வந்து கேட்டது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த மஞ்சரி கேட்டிருப்பாங்க. மஞ்சரி கேட்டது தப்பு தான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சீன் கிரியேட் பண்ணீங்க பாருங்க. நான் அழுதுட்டேன், என்னால் முடியலை, எனக்கு கில்ட்டியாக இருக்குது, நான் வந்து எடுத்துகிட்டு போகும்போது மற்றவங்க பார்க்கும்போது ஐயோ நம்ம திருடி சாப்பிட்றோமோ, திருட்டுத்தனமாக சாப்பிட்றோம்னு நினச்சிடுவாங்களோ, எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அருண் ஒரு பில்டப் விட்டாரு தெரியுமா? அப்படின்னு அருண் பேசும்பொழுதே நீங்கள் எந்த விஷயத்த போட்டு உடைச்சிருக்கணும்? திருட்டு பிரியாணி விஷயத்த போட்டு உடைச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்களா? இல்லையே. இல்லையே. ஏன் இந்த ஓரவஞ்சனை? எதற்காக இந்த ஓரவஞ்சனை? கமல் சார் கூட இந்த அளவுக்கு ஓரவஞ்சனை பண்ணதில்லை, ஒருத்தரை தவிர்த்து. ஆனால் ஒன்று சார், நாங்கள்லாம் வந்து கமல் சார் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக நாங்கள் திட்டி ரொம்ப போட்டு அவரை வாட்டணும் போன சீசனில். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டீங்க. அந்த வகையில் ஓகே, உங்களுக்கு கமல் சார் எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களுக்கு வந்து உணர்த்திருக்கீங்க. ஸோ தயவுசெய்து அடுத்த சீசன் போயிருங்க, வராதிங்க. பாதிலே கூட இப்போ போகிறதா இருந்தால் போயிருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு யாராச்சும் தரமான ஆட்களை இறக்கட்டும். கமல் சார் வந்தாருன்னா மறுபடியும் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். விஜய் டிவியில் எனக்கு கேட்டால் விஜய் டிவிக்கே பிக் பாஸ் வேண்டாம், வேறு சேனலுக்கு மாற்றி விடுங்க. ஹிந்தி பிக் பாஸை பாருங்கள், அதை பார்த்து கற்றுக்கோங்க. தெலுங்கில் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கன்னடம் பாருங்கள், டெய்லியும் அடிச்சுக்கிறாங்க அங்கே பாருங்கள். ஹோஸ்ட்லாம் எப்படி இருக்கணும், ஹோஸ்ட்லாம் எப்படி இருக்கணுன்றதை பாருங்கள். சல்மான் கானை பாருங்கள், இந்த சைடு நாகார்ஜுனை பாருங்கள், அந்த சைடு சுதீப்பை பாருங்கள், எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அதில் கொஞ்சமாச்சும் ஒரு 5% எடுத்து பண்ணுங்கள் சார். அப்போ தான் சார் சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சுங்க, வெயிட்டாக இவர் வந்து யார்கிட்டயும் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். முதல் 2 வாரங்கள் இவர் வந்து ரோஸ்ட் பண்ண பிறகு வெயிட்டாக யார்கிட்டயும் வாங்கியிருக்காரு. யார்கிட்ட வாங்கினாருன்னு தான் தெரில. அதனால தான் ஒட்டுமொத்தமாக மனுஷன் மாறி இருக்காப்புல. இப்படி தனக்கு ஒரு நெகட்டிவ் வரும்போது கூட அவர் வந்து தொடர்ச்சியாக அதை பண்ணுறாரு அப்படின்னா என்னமோ அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்றது நமக்கு புரியுது. ஒன்று, யாராச்சும் பயங்கரமாக போட்டு செய்யன்னு செஞ்சுருக்கணும். இல்லைனா எவன் என்ன சொன்னால் என் மயிருக்கு என்ன, நான் இப்படி தான் இருப்பேன்ற ஒரு அகம்பாவம் இவருக்குள்ளே இருக்கணும். இது ரெண்டில் எதனா ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ ஜெஃப்ரி வந்து எல்போவால் அடித்ததா இருக்கட்டும், ராயன் வந்து போயிட்டு அவரை பிடிச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கேமில் நடந்த ஒரு விஷயம். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஒரு கேமை அதை ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ
ஜெயிச்சவங்க மட்டும் விளையாடலாம் அப்படின்னும் போது இந்த கேம் இப்படி போயிருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டிஆர்பி ஏற்றணுன்றதுக்காகவும் நீங்கள் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பரபரப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவுட் ஆனவங்களும் விளையாடலாம், நீங்கள் யார் பொம்மை போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் வந்து பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய ரூல்ஸை நீங்கள் போடுறீங்க, சுவாரஸ்யத்தை கூட்டுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. நம்மளை யார் அவுட் பண்ணாங்களோ அவங்கள போய் நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறாங்க. ஜெயிக்கணும்னு வெளியே இருக்கிறவனுக்கு ஒருத்தர் வந்து நம்மளை பிடிக்கும் போது அந்த இடத்துல நிச்சயமா உங்களுக்கு தெரியாதா சண்டை வரும் தான் பண்றீங்க, வரும்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் பண்றீங்க. கண்டிப்பா வந்து ஒருத்தர் நம்மளை பிடிக்கும் போது நமக்கு அந்த இடத்துல கோபம் வரும். கோபத்துல நடக்கிற ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ஆனா இது வந்து சரியான்னு கேட்டீங்கன்னா அப்படி என்னால சொல்ல முடியல, அது வந்து தப்பு தான். பட் இருந்தாலும் அதுக்கான காரணக்கர்த்தாவை நம்ம யோசிக்கணும்ல, ஏன் அது நடந்துச்சு, எதுக்காக அதை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை யோசிக்கும் போது எனக்கு இது பெருசா தெரியல, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சாச்சனாவுக்கு இவங்க அடிக்கக்கூடிய சொம்பு, சாச்சனா வச்சு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.